கொட்டாஞ்சேரி துப்பாக்கிச்சூடு. யாழில் சிக்கிய மூவர் பதவி விலகுவதற்கு தயார். பாராளுமன்றத்தில் பகிரங்க சவால் விடுத்த ஸ்ரீதரன் எம்பி. யாழில் உயிரிழந்த 3 குழந்தைகளின் தாயின் உயிரிழப்புக்கான காரணம் வெளியானது. கொழும்பில் துப்பாக்கிச்சூட்டினை நடத்திய மூவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். அந்த வகையில் துப்பாக்கிச்சூட்டினை நடாத்தியவர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் பதுங்கியிருந்துள்ளனர். இந்நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலின் கீழ் மானிப்பாய் போலீசார் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கொட்டாஞ்சேரியை சேர்ந்த ஆண்கள் 2 பெண் 1 இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 மானிப்பாய் போலீஸ் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை பாரமெடுப்பதற்காக கொட்டாஞ்சேரி போலீசார் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்திருந்தால் அல்லது தனது பெயரில் எடுத்திருந்தால் உரிய விசாரணை நடத்தி தன் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து தனது பதவியை பறிப்பதற்கு பூரணமாக சம்மதிக்கின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கடந்த 2025 அக்டோபர் 23 நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறலில் நான் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறத்துக்கும் மாறான வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தினால் எனக்கு எதிரான சிறப்புரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சிவில் புத்தி பெரமுன அமைப்பை சேர்ந்த சஞ்சய் மகவத் என்பவரால் நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடொன்று செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் பார்வையிட்டேன். இந்த விடயம் குறித்து நேர்மையான விசாரணை நடத்துமாறு குறிப்பிட்டிருந்தேன். 3.5 மாதங்கள் கடந்த போதும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒரே தடவையில் 3 குழந்தைகளை பிரசவித்த தாய் உயிரிழந்தமைக்கு கிருமி தொற்று காரணம் என பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கரவட்டியை சேர்ந்த 45 வயதான குறித்த பெண் 20 வருடங்களின் பின்னர் குழந்தையை பிரசவித்துள்ளார். அதன்படி குறித்த தாய் ஒரே கருவில் 3 சிசுக்களை கடந்த அக்டோபர் மாதம் 7 பிரசவித்துள்ளார். 2 ஆண் சிசுக்களும் 1 பெண் சிசுவும் பிறந்துள்ளன. எனினும் குழந்தையை பிரசவித்த நாள் முதல் குறித்த தாய் சுய நினைவின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். அதிக குருதிப்போக்கு மற்றும் கிருமி தொற்று காரணமாக தாய் நோய்வாய்க்குட்பட்டிருந்ததாக திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் குறிப்பிட்டுள்ளார். நம ஸ்ரீதரன் நம பேர் ஸ்ரீதரன் பேர் என்ற பெயர் பாவிச்சவர் என்ற பெயர் பாவிச்சிருக்கிறார். காணி பிரச்சனைக்கு லேண்டுக்கு என்ற பெயர் பாவிச்சிருக்கிறார். Did he mention your name, honorable member? Did he mention your name? I didn't hear him mention your name. நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இந்த மம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாத உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாகாத தமிழான்னு பிறந்த நீ அது மம ஸ்ரீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களம் தெரியாதா தமிழாகாச்சு பாருங்க இந்த பரவாயில்ல. உனக்கே ஒரு வசனத்தில் மகே நம கரண்ட் பில்லுன்னு சொல்ல தெரியாது. மகே நம்ம கரண்ட் பில்லுன்னு உனக்கே சொல்ல தெரியாது. பேருந்து நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன் நினைக்காத அவருக்கு சப்போர்ட் பண்றாரு முழு கல்லன்.